ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா, எனக்கு ஒரு டவுட். ஸோ சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஹெர்பா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து நான் நேற்று ஒரு செமினார் போயிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லி எனக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்ருந்தாங்க. அவர் ஒரு 10 நாளாக என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். வாங்க வந்து இதில் கலந்துக்குவாங்க, இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நானும் அதுக்கு போய் பார்க்கணும். ஏன்னா ஏர்னிங்ஸுன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரதானே செய்யும் எனக்கும். ஸோ அதில் வந்து போனான்னுச்சுன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டடாக போய் ஒரு கான்ஃபரன்ஸில் போய் உட்கார்ந்தேன். ஆக்சுவலாக அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இனிஷியலாகவே ஒரு 5000 ருபீஸ் வந்து இனிஷியலாக நம்ம பே பண்ணோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே ஷேக் ட்ரிங்க் மாதிரி நம்ம மார்னிங் குடிக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் ஈவினிங் எப்போனாலும் கொடுக்கலாம். அது வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்குரிய வீடியோ ப்ரோக்ராம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது போக அதில் வந்து நமக்கு சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகுது. எல்லாம் எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலுமே அது வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் நமக்கு எப்படி தான் இருந்தாலும் தயக்கமாக இருக்கும்ல, அந்த என்ன அதில் சைட் எஃபெக்ட் பண்ணியிருமோ, இல்லை இவ்வளோ ஃபுட்டு. அந்த ஃபுட்டு பார்த்திங்கனாக்க ஒரு டப்பா பார்த்திங்கனாக்க 2500 போட்டிருக்காங்க. எல்லாமே காஸ்ட்லி. ஷேக்கு, மேங்கோ ஷேக்கு, அது இதுன்னு நிறைய இருக்குது. டேப்லெட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இது ஆரிஜின் எங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது போக 45 வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுடைய நேச்சுரலாக நமக்குரிய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள இன்னர் ஆர்கனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துடுமா, இல்லை வேறு சடனாக ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள ஒரு 3 மாதத்துலேயே வெயிட் லாஸ். நல்ல குண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்க 20 கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணேன், நான் 30 கிலோ ரெடியூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். அதில் அவங்க சாம்பிள் வீடியோஸ் காமிக்கிறாங்க, அவங்களும் டைரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாக இதை மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கோம். பட் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எடுக்கவா வேண்டாமாங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கச்சில வந்து இது பண்ணவா வேணாமா, இது நம்ம பண்ணலாமா, இது நமக்கு ஷூட் ஆகுமா. அதாவது இது வந்து ஃபாரினில் வந்து ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டு நம்ம இந்தியனுக்கு ஷூட் ஆகுமா. சில காமனாக நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் சாதாரண ஒருத்தர், அவர் இதில் ஒருத்தர் இருக்கிறார், கணேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 8 வருஷமாக இருக்காராம் ஃபீல்டில். 8-9 வருஷம். ஒரு மாதம் அவர் வந்து 18 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாராம். அவருலாம் பேசச்சிலலாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பில்டர் கொத்தனார் வேலை தான் பார்த்துருக்காரு ஆரம்ப கட்ட காலத்தில். அவருக்கு ரொம்ப பேட் ஹேபிட்லாம் இருந்திருக்கு. குடிக்கிறது, கஞ்சா போடுறது, இப்படி ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்துருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு காலகட்டத்தில் பணம் 22 லட்ச ரூபா கடனாகி எல்லாத்தையும் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு ஹெர்பா லைஃப் அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அதுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க முதல்ல இந்த ஃபுட்டை எடுத்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்டவுட்டாக இருந்திருக்காங்க. அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் நார்மலாக இருந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் இல்லை 2 பேருமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நேற்று நான் பார்த்த விஷயம் அது ஒரு பெரிய விஷயம். அவர் இப்போ ஒரு மாதத்துக்கு 18 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாரு. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் அவருக்கு அப்படியே அவங்கள ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாமா போகக்கூடாதா, இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ சப்ஸ்கிரைபர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஆக்ட் பண்ணலாம், உள்ளே போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னோடய கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ.